வணக்கம் நண்பர்களே. திருச்சி வேலுச்சாமி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அவர் ஒரு நேர்காணலில் கூறிய வார்த்தை எனக்கு இப்போ ஞாபகம் வருது. திமுகவோடு கூட்டணி முறிந்தால் உங்களுடைய கட்சியின் நிலை என்ன அப்படின்னு அந்த நேர்காணல் எடுக்கிற பத்திரிகையாளர் கேட்குறாரு. இவர் சொன்ன பதில், நாங்கள் வேண்டுமானால் வெற்றியை இழப்போம், ஆனால் நீங்கள் ஆட்சியை இழப்பீர்கள். உங்களுக்கு கவர்மெண்ட்டே போயிடும், எங்களுக்கு வெற்றி வேணால் போகும். சில இடங்களில் ஒரு 10 இடத்துல வெல்றதுக்கு பதிலாக, ஒரு உதாரணம் சொல்கிறேன், 10 இடத்துல ஜெயிக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் ஒரு 5 இடத்துல ஜெயிப்போம். நாங்கள் வெற்றி இழப்போம், ஆனால் நீங்கள் ஆட்சி இழப்பீர்கள். ஏன்னா நீங்கள் ரூலிங் பார்ட்டி இழந்துருவீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்போது அவங்க அங்கேருந்து குறைக்கும், மன்னிக்கணும், திருச்சி வேலுசாமியையும் மாணிக்கம் தாகூரையும் அவர் சொல்கிறார். யார்? திமுகவுடைய சில ஐடி விங்கில் சமூக வலைதளங்கள் போடுறாங்க, குறைக்கும் நாய்கள் அப்படின்னு. அதாவது இவங்களாம் கொஞ்சம் சவுண்டாக பேசுகிறாங்க. ஆட்சியில் பங்கு வேணும், எங்களுக்கு வேணால் வெற்றி போகலாம், ஆனால் உங்களுக்கு ஆட்சியை போயிடும் அப்படின்லாம் சொல்கிறது யதார்த்தம். ஆனால் திமுகவுக்கு இருக்கிற சங்கடம் என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் பேசுனதுக்கப்புறம் இவங்களோட கூட்டணி வைக்கலாமா, அல்ல அப்படி வைக்காமல் போனால் பையனை அடுத்தாப்பில் தலைவராக்கி முதலமைச்சராக்கிறது இப்படி சரி, கண்டு காணாமலும் போவோங்கிற முடிவுக்கு தான் திமுக வந்தாகணும். கட்டாய நிலையில் இருக்காங்க. ஸ்டாலின் கூட திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கல, ஆனால் பையன் எப்படியாவது ஆட்சியில் உட்கார வச்சிடணும், முதலமைச்சராக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? காங்கிரஸ் என்ன சொன்னாலும் அப்படி கேட்காத மாதிரியே போகணும். இதுதான் இப்போது ஸ்டாலினுடைய ஒரு பரிதாப நிலை. அவர் என்னமோ பல இதுகளெல்லாம் கலந்துக்கிறேன், அந்த கூட்டத்திலலாம் நாம் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோன்றாரு. ஜீரோ. உங்கள் மதிப்பெண் ஜீரோ. நல்லா புரிஞ்சுக்கங்க. காங்கிரஸ் மாதிரி சில கட்சிகள், நான் காங்கிரஸ்கார கட்சிகள்லாம் இல்லை, காங்கிரஸ் மாதிரி சில கட்சிகள்லாம் சேர்ந்தால் தான் உங்களை முட்டு கொடுத்து கொண்டு போய் அங்கே உட்கார வைக்க முடியும். நீங்கள் நினைக்கிற உங்கள் பையன் அங்கே முதலமைச்சர் ஆவார். இல்லைன்னா 200க்கு 200, 200க்கு 250 அப்படியே நீங்கள் பேசிக்கிட்டே, கூட்டம் போட்டு பேசிக்கிட்டே போக வேண்டியதான். அதனால் நீங்கள் குறைத்து மதிப்பிடுறீங்க. உங்கள் பலவீனம் அவர்களுக்கு தெரியும். பூரா ஊழல் விளக்கு, அதில் பூரா உள்ள போகிறாங்க, அல்லது நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. பல முறை பதிவு போட்டேன், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். யாருக்கு? காங்கிரஸ் தெரியும். அதனால தான் இந்த முறை ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. பார்ப்போம் யார் கூற்று வெற்றி பெறுகிறது, யாரோடு யார் இணைகிறார்கள். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.